ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 145. நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி 145 நாள் ஆயிடுச்சு. என்னுடைய வெயிட் லாஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் எப்படி என்னுடைய ஒரு 145 நாளில் 12 கிலோ 13 கிலோ வரையும் குறைச்சேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வெயிட் லாஸ்லாம் என்ன, நம்மளுக்கு பிடிச்சது எல்லாமே ஸ்கிப் பண்ணிவிட்டு பண்ணுறதுக்கு பேர் தான் வெயிட் லாஸ்ன்னு நிறையா பேர் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் என்னுடைய வெயிட் லாஸில் நம்மளுக்கு பிடிச்சது எல்லாமே சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறது தான் என்னுடைய வெயிட் லாஸ். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரியும். புதுசாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இதை பார்த்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ மேங்கோ, இந்த ஜாக் ஃப்ரூட் எல்லாமே, பலாப்பழம், இது எல்லாமே நம்மளுடைய சீசன் தான். ஆனால் கண்டிப்பாக நிறையா பேர் சொல்கிறது என்னென்னா, இந்த பலாப்பழம், மாம்பழம் இது எல்லாமே சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகும். ஏன்னா அதில் சுகர் கண்டென்ட் நிறையாவே இருக்குது அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. ஸோ வெயிட் லாஸ்ன்னு இருக்கும்போது நான் இந்த பலாப்பழம், மாம்பழம்லாம் சாப்பிட முடியலை அப்படின்னு நிறையா பேர் ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இது எல்லாமே நீங்கள் சாப்பிட்லாம், வெயிட்டும் லாஸும் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிய வரும். நீங்கள் வெயிட் லாஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் எதையுமே ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே சாப்பிடுங்க. சாப்பிட்டு ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பிடிச்சதை எல்லாமே ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே வெயிட் லாஸ் ஆயிரும். பட் மறுபடியும் 2 monthஸில் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் கெயின் ஆயிரும். இதையே உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே சாப்பிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணினீங்க அப்படின்னா திருப்பி உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகாது. உங்களுக்கு பிடிச்சதே சாப்பிட்ட மாதிரி இருக்கும். உங்கள் லைஃப் லாங்குக்கு இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும். இன்றைக்கி என்னுடைய வெயிட் லாஸில் நான் எப்போவுமே ஒரு 5 டிப்ஸ் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருப்பேன். காலைல எந்திரிச்சோடனே ஓவர் நைட் சோக் பண்ண ஜீரா வாட்டர் இல்லைன்னா வெந்தய வாட்டர் எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டீடாக்ஸ் ஜூஸ் எடுத்துக்குவேன். நான் இன்றைக்கி ஏபிஜி ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். உங்களால் முடிஞ்சால் அதெல்லாம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா 1 glass ஹாட் வாட்டர் குடிச்சிங்கன்னா அதுவே போதும். இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு பவுல் ஃபுல்லாமே உளுந்த களி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் வெள்ளை உளுந்தில் பண்ணனால இது ஒயிட் கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாமே வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன் ப்ரோட்டீனுக்காக. ஃபைபரில் நான் இன்றைக்கி பலாப்பழம் தான் எடுத்துக்கிட்டேன். பலாப்பழத்துலலாம் ஓவர் சுகர் இருக்குது, சாப்பிடவே கூடாது. வெயிட் லாஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகுன்றீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பாக அந்த டிப்ரெஷன்லேயே நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகும். நம்மளுக்கு பிடிச்சதை ஒரு அளவோடு லைட் வெயிட்டாக சாப்பிட்டுட்டு நம்ம கண்டினியூஸ் பண்ணோம் அப்படின்னா லைஃப்பில் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா நம்ம டே பை டே இது எல்லாமே சாப்பிட்டுட்டு தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம். அதனால் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது கொஞ்சம் ஸ்லோவாக வெயிட் லாஸ் ஆனாலுமே நம்ம ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு பிடிச்சது எல்லாமே சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா திருப்பி நம்மளுக்கு வெயிட் கெயினே ஆகாது. நீங்கள் பிடிச்சதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் 2 monthஸில் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிடும். அதுக்காக தான் நான் சொல்கிறது, எப்போவுமே பிடிச்சதை ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு ஹெல்த்தியாக ஸ்லோ மோஷனில் வெயிட் லாஸ் பண்ணுங்கள். லைஃப் லாங் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா உங்களுடைய ஆஃப்டர்நூன் லஞ்ச் இன்றைக்கி சூப்பர் டேஸ்ட்டான எடுத்துக்கிட்டேன். நேற்று அமாவாசை இல்லை, ஸோ அதனால் விரதம் வெஜ்ஜு சாப்பாடு தான் எடுத்திருந்தேன். முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணியிருந்தேன். புடலங்காய் கூட்டு பண்ணிவிட்டு நெய்ப்பத்திரி நான் அன்றைக்கி பண்ணியிருந்த மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ நெய்ப்பத்திரி 1 போட்டு வச்சாச்சு. அப்பளம் பொரிச்சு வச்சுட்டு ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா வெள்ளை பூசணி போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். இதில் இன்றைக்கி நான் சாப்பிட்டது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர் தான் இருந்துச்சு மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் காப்ஸ் இருந்துச்சு, பட் ப்ரோட்டீன் இல்லவே இல்லை. நான் காலையில் கொஞ்சோண்டு வேர்க்கடலை மட்டும் எடுத்துக்கிட்டது தான் ப்ரோட்டீன். இன்றைக்கி என்னுடைய டேயில் நான் ப்ரோட்டீனும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டேன், காப்ஸும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஃபைபர் நிறையா இருக்க மாதிரி ஃபுட்டாக தான் நான் பார்த்து எடுத்துக்கிட்டேன். நம்ம உடம்புல ஃபைபரும் ப்ரோட்டீன் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைபர் நீங்கள் நிறையா சாப்பிட நம்ம பாடியில் உள்ள டைஜெக்ஷன் ப்ராப்ளம் எல்லாமே சூப்பராக கிளியர் ஆகி சூப்பராக இருக்கும் நம்ம பாடி, ஸ்டொமக் எல்லாமே. அதுக்கப்புறமா நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது இந்த டீ காஃபிலாம் ஸ்கிப் பண்ணணும்னு நிறையா பேர் நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் டெய்லி நீங்கள் டீ காஃபி எடுத்துக்கலாம். பட் இந்த ஒயிட் சுகர் மட்டும் போடாமல் நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, தேன், வெல்லம் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒயிட் சுகருக்கும் நாட்டு சக்கரைக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. சுகர் கண்டென்ட் ஒரே சுகர் கண்டென்ட் தான். பட் ஒயிட் சுகர் கொஞ்சம் கெமிக்கலாக இருக்கும், நாட்டு சக்கரை அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தி வெர்ஷனில் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறது.
அதுக்கப்புறமா நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது ரொம்பவே முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வந்து இந்த வாக்கிங் மட்டும்தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வாக்கிங் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் உடம்புக்கு நல்லது. அது மாதிரி குண்டாக இருக்கவங்க மட்டும்தான் வாக் பண்ணோன்னா அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஒல்லியாக இருக்கவங்களும் சரி, நார்மலாக இருக்கவங்களும் சரி, எல்லாருமே டெய்லி வாக் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வாக் பண்ணாலும் அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் மைண்ட் நல்ல ரிலாக்ஸேஷனாக இருக்கும், உங்கள் பாடி நல்ல ஃப்ரீயாக சூப்பர் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது மாதிரி நைட்டு டின்னர் வந்து ஒரு 7 to 8 o'clock எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்பவே நல்லது. நீங்கள் 6 o'clock போலெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். 8 o'clock மேலே வந்து நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது சாப்பிட வேணாம். இது இந்த மாதிரி ஒரு குட்டி டிப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், உங்களுடைய வெயிட் லாஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சுரக்காய் அடை தான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் எடுத்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபரும் கொஞ்சம் காப்ஸ் தான் இருந்துச்சு. ப்ரோட்டீன் வந்து அந்த அளவுக்கு எடுத்துக்கல. நான் நெக்ஸ்ட் டே இந்த ப்ரோட்டீன் வந்து நான் பேலன்ஸ் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி நம்மளுக்கு என்றைக்கு கிடைக்குதோ அதை வச்சு தான் நம்ம பண்ணணும். எனக்கு இந்த ப்ரோட்டீன் கிடைக்கல, எனக்கு ஃபைபர் கிடைக்கலன்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. நம்மளுக்கு கிடைக்கிறத வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டிங்கனாலே போதும். நம்ம வெயிட் லாஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும். அதுக்கப்புறமா வெயிட் லாஸில் இருக்கும்போது நிறையா தண்ணி குடிங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் கிரேவிங்ஸ் வந்து கம்மியாகும். உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கு 3 லிட்டருக்கு மேலே தண்ணி குடிக்க பாருங்கள். அதுவும் இல்லாமல் இப்போ சம்மர்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ டீஹைட்ரேட் ரொம்ப ஆகும். நிறையா தண்ணி குடித்து சூப்பராக ஹெல்த்தியாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.